வணக்கம். மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சப்தமி திதி. யோகம் ரெண்டுமே நல்லா இருக்கு. கிழமை நல்லா இருக்கு, யோகம் நல்லா இருக்கு. வியாழன் வெள்ளி 2 நாட்களுக்குமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. அதாவது மிதுனத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம், மிதுனத்திற்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம், அதுதான் மாறுதல். வியாழக்கிழமை ரிஷபத்துக்கு இருந்துச்சு, இப்போ ரிஷபத்துக்கு நல்லா ஆயிடுச்சு, இன்னைக்கு ரிஷபத்துக்கு நல்லா இருக்குது. இது 2 தான் மாறுதல், மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமாம், என்ன குரு பகவான் கடகத்திற்கு வந்துட்டதாக அர்த்தம். ஆமாம், மே மாதம் 26 குரு பெயர்ச்சி, ஆனால் வந்துட்டதாக அர்த்தம். அதனால் நன்மைகள் பெறுகிற ராசிகள் 5: மிதுனம், மீனம், கன்னி, விருச்சிகம், மகரம். இந்த 5 ராசிகளுக்கு குரு பகவானாலே நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேஷ ராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறகு பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். பரணியில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் தீபம் போடுறது நல்லது. 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, மஞ்சள், சிவப்பு, வியாழன். 7, 1, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை, வெள்ளி. 2 நாளும் நேயர்களே உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. விநாயகருக்கு கட்டாயம் தீபம் போடணும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாற்றணும். நியாயத்தின்படி நடந்துக்கோங்க. சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி சுண்டல் வேக வச்சு கொடுங்க, மொச்சை கொட்டை வேக வச்சு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க. அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள், 2 நாளும் நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். நேயர்களே, 2 நாட்களுக்கும் வியாழன் வெள்ளி சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்கார நேயர்களை, வெள்ளிக்கிழமை சூப்பர் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்லா இருக்குது. உங்கள் பிறை பலமான தைரியம் சுறுசுறுப்பு 3 நட்சத்திரத்துக்கு வெற்றியை தரும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. சூரியனுக்கும் விநாயகருக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, தேவநாதனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். ஏழைகளுக்கு காக்கைக்கு வியாழன் வெள்ளி 2 நாளுமே பசியாற்றிடுங்க. திருப்பாவை ஆண்டாள் அருளியது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள், நல்லது. ஏன்னா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சில மந்திரங்கள் மட்டும் சொல்லிவிடுங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிவிடுங்க வெள்ளிக்கிழமை. இது 2ஐயும் செஞ்சிருங்க. கவனம், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சூப்பர். மிதுன ராசிக்கார நேயர்களை, கடக ராசிக்கார நேயர்களை, சிம்மம், மிதுன ராசிக்கார நேயர்களை, வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகள் மட்டும். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லுங்க. ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி. 2 நாளும் கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் ஒரு பகுதி படித்து பாருங்கள், 1/4 மணி நேரம். ஏழைகளுக்கு 2 நாளும் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சிக்குங்க, பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம், வழிபாடு முக்கியம். தேவையற்ற குழப்பங்களும் சிரமங்களும் இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. பரிகாரம் என்னன்னா தப்பிச்சுக்கலாம். 2 நாட்களும் குரு பகவான் ராசிக்கே வந்து விட்டார்னு தான் நீங்கள் நினச்சிக்கணும். அதனால் தொல்லைகள் குறைவு. குரு 12ஆம் இடத்துல இருந்ததை விட இப்போ ஜென்ம குரு, உங்களுக்கு தொல்லைகள் ஓரளவு குறைவு. அதுக்கு சேர்த்து வழிபாடு சொல்கிறோம். 2 நாளும் நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு, மஞ்சள், வியாழன். 7, வடக்கு, பச்சை, வெள்ளி. 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லுங்கள். ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி,
பித்ருக்களே போற்றி. 2 நாளும் கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் ஒரு பகுதி படித்து பாருங்க. 1/4 மணி நேரம். ஏழைகளுக்கு 2 நாளும் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சிக்குங்க, பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. அலட்டல், கர்வம், தேவையற்ற திமிர் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு கரெக்டாக தெரியும், மற்றவங்களுக்கு தான் தப்பாக தெரியும். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை வியாழன். 7, தெற்கு நீலம் வெள்ளி. 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லுங்க. ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி. 2 நாளும் கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் ஒரு பகுதி படித்து பாருங்க. 1/4 மணி நேரம். ஏழைகளுக்கு 2 நாளும் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சிக்குங்க, பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாளுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. தேவையற்ற பேச்சு இருக்குது. நிதானமாக இருங்க. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை வியாழன். 1, வடக்கு பச்சை வெள்ளி. 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லுங்க. ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி. 2 நாளும் கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் ஒரு பகுதி படித்து பாருங்க. 1/4 மணி நேரம். ஏழைகளுக்கு 2 நாளும் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சிக்குங்க, பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. துலாராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர், பிரமாதம். வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அதனால் தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் கொஞ்சம் தொல்லை பண்ணுவார். பரிகாரம் பண்ணணும் சொல்கிறோம். ஆனால் இந்த 2 நாளும் சிறப்பு. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன். 7, 1, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வெள்ளி. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு நிம்மதி, லாபம் பெருகும். 2 நாளும் நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. விநாயகருக்கு கட்டாயம் தீபம் போடணும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாற்றணும். நியாயத்தின்படி நடந்துக்கோங்க. சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி சுண்டல் வேக வச்சு கொடுங்க, மொச்சை கொட்டை வேக வச்சு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க. அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். 2 நாளும் நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். நேயர்களே, 2 நாட்களுக்கும் வியாழன் வெள்ளி சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. கலக்கிறீங்க, சந்தோஷம், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அப்புறம் என்ன, கலக்குங்க. குரு பகவான் கடகத்திற்கு வந்திருப்பதும் மிகுந்த நன்மைகளை தருகிறது. இன்னும் 5 மாதத்துக்கு சூப்பர். அனுகூலமான எண் 2, 3, வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வியாழன். 7, 1, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. 2 நாளும் நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. விநாயகருக்கு கட்டாயம் தீபம் போடணும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாற்றணும். நியாயத்தின்படி நடந்துக்கோங்க. சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி சுண்டல் வேக வச்சு கொடுங்க, மொச்சை கொட்டை வேக வச்சு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க. அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். 2 நாளும் நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். நேயர்களே, 2 நாட்களுக்கும் வியாழன் வெள்ளி சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாளுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை, கவனமாக இருங்க. கோபம் அதிகமாக இருக்குது. தேவையற்ற சிக்கல்கள் இருக்குது. வழிபாடு முக்கியம்.
பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வியாழன், 7 தெற்கு பச்சை வெள்ளி. 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசு சிரமப்படும் போது சொல்லுங்கள். மனசு கஷ்டமாக இருக்கிறப்ப சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. காய்ச்சலுக்கு கால்பால் மாதிரி இருக்கும். ஆமாம், சிக்கனம் பார்க்காம 2 நாளும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. நியாயப்படி நடந்துக்குங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, கெடுதல் வராது, கெட்டது நடக்காது, உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை, கவனமாக இருங்க. கோபம் அதிகமாக இருக்குது, பிடிவாதம் அதிகமாக இருக்குது. நிதானம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வியாழன், 3 வடக்கு வெள்ளை பச்சை வெள்ளி. 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசு சிரமப்படும் போது சொல்லுங்கள். மனசு கஷ்டமாக இருக்கிறப்ப சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. காய்ச்சலுக்கு கால்பால் மாதிரி இருக்கும். ஆமாம், சிக்கனம் பார்க்காம 2 நாளும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. நியாயப்படி நடந்துக்குங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, கெடுதல் வராது, கெட்டது நடக்காது, உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர் உண்டு. குரு பகவானுடைய பெயர்ச்சி தான் சிறப்பாக இல்லை. எனவே வியாதி தொல்லை, எதிரி தொல்லை, கடன் தொல்லை 5 மாதத்துக்கு அதிகம். ஜாக்கிரதை. அதுக்கு வழிபாடு சொல்கிறோம். இன்னைக்கு அதாவது வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர். அது 2 நாளும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன், 7 1 தெற்கு கிழக்கு வெள்ளை நீலம் வெள்ளி. 2 நாளும் நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. விநாயகருக்கு கட்டாயம் தீபம் போடணும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாற்றணும். நியாயத்தின்படி நடந்துக்கோங்க. சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி சுண்டல் வேக வச்சு கொடுங்க, மொச்சை கொட்டை வேக வச்சு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க. அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள், 2 நாளும் நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். நேயர்களே, 2 நாட்களுக்கும் வியாழன் வெள்ளி சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். 2 நாளுமே நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. கோபம் அதிகமாக இருக்குது, தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்குது, கவனம். ஆனால் 5ஆம் இடத்துக்கு குரு வந்திருப்பது ரொம்ப சிறப்பு. இன்னும் 5 மாதத்துக்கு சூப்பர். அதிர்ஷ்டம் அதிகமாகும், நல்லது நடக்கும். அனுகூலமான எண் 1 2 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன், 7 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசு சிரமப்படும் போது சொல்லுங்கள். மனசு கஷ்டமாக இருக்கிறப்ப சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. காய்ச்சலுக்கு கால்பால் மாதிரி இருக்கும். ஆமாம், சிக்கனம் பார்க்காம 2 நாளும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. நியாயப்படி நடந்துக்குங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, கெடுதல் வராது, கெட்டது நடக்காது, உறுதி. நேயர்களே, 2 நாட்களுக்கும் வியாழன் வெள்ளி சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.